நீங்க எலெக்ஷன்ல நிக்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னு நான் தலைவர்கிட்ட சொன்னேன். தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரே மதுரைக்கு நேரா வந்து இந்த இடைத்தேர்தலுக்கான நம்ம கட்சி வேட்பாளர் நீங்க தாங்கிறத அவரே அறிவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வீட்லயே ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா தலைவரே வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நீங்க தான் வேட்பாளர்னு அவரே அறிவிச்சிடுறேன்னு சொல்றாரு. நம்ம வீட்ல உடனே ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஏதுவா ஏதாவது விசேஷம் இருக்கா? ஈஸ்வரி, எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போஸுக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணிடு. நிச்சயம் நடந்தாதான் கல்யாணம் உறுதியாகும். ஏமாமா, நம்ம போஸுக்கு கல்யாணம் பேசியிருந்தோம்ல, அவங்களும் நம்ம கூட சம்மந்தம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. நாம ஏன் போஸுக்கும் நந்தினிக்கும் நிச்சயம் பண்ணிடக்கூடாது? இது கூட நல்ல யோசனையா தாங்க இருக்கு. அமைச்சரே, என் தம்பி பையனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவரை கூப்பிட்டுருவோமா? அட, தாராளமா கூப்பிட்டுருவோம். நான் தலைவரோட டேட்டை கேட்டுட்டு வந்து அது என்னைக்குன்னு சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி மத்த எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் வரையா? சரி, வரேம்மா. வாங்க வரையா? வரேன். ராசாங்கம், இத்தனை வருஷத்துல ஓ மூலமா பல பேர் பதவிக்கு வந்து ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க. என்னைக்காவது என் மகனும் ஒரு பெரிய பதவியில பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது இப்பத்தாயா நடக்க போகுது. என்னங்க, எல்லாமே நம்ம மருமக தமிழ் வந்த நேரம் தாங்க. அவ வந்த ராசி தான் எல்லாமே நல்லதா நடக்குது. அது என்னவோ வாஸ்தவனே. தமிழே மாமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் இப்ப நடக்குது. நான் இதை வழிமொழிகிறேன். இவ யாரு, இவ என்னன்னு செஞ்சான்னு தெரியாம தானே எல்லாரும் சிரிக்கிறீங்க. இவளுக்கு வைக்க வேண்டிய நேரத்துல நான் வைக்கிறேன் வேட்டு.